1965ஆம் ஆண்டு அமெரிக்கால இருக்கிற கிங்ஸ் பிரிஸ்டோன் அப்படிங்கிற ஒரு பகுதியில வந்து ஒரு பறக்கந்தட்டு விழுந்ததா ஒரு தகவல் வந்ததுங்க. இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்த வந்து அங்கிருந்த ஒரு அமெரிக்கால இருக்கிற ஒரு 6 மாகாணங்கள்ல இருக்கிற மக்கள்லாம் வந்து ஒரு ஆச்சரியமா இந்த ஒரு விஷயத்த போய் பார்த்துருக்காங்க. இது பார்த்த உடனே வானத்துல இருந்து வரும்போது ஒரு நெருப்பு குழம்பு மாதிரி வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாம பூமி நோக்கி வரும்போது புல் செடிகள்லாம் வந்து எரிஞ்சு போனதாங்க. இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் வந்து அதிசயமா ஒரு ஆர்வமா போய் பார்த்துக்கிறாங்க அந்த மக்கள். இப்படி பார்த்த மக்களுக்கு வந்து இந்த பொருள் எப்படி இருந்திருக்குன்னா, இந்த தென்னங்குருத்து மாதிரி இந்த பொருள் இருந்திருக்குங்க. இதுல பார்த்தோம்னா மேல புரியாத ஒரு எழுத்துலாம் எழுதிருக்கு. அது இல்லாம புரியாத ஒரு குறியீடாவும் இருக்கு. இதை பார்த்து வியந்து போன அந்த மக்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துதுங்க. உடனே வந்து இந்த அமெரிக்கா ராணுவத்துக்கு இந்த தகவல் வருது. இவங்களும் வந்து இவங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராங்க. உடனே இதை தொட விடாம மக்களை வந்து அங்கிருந்து அப்புறப்படுத்துனாங்க. அதுக்கப்புறம் நாசா விஞ்ஞானிகளும் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த பொருளை வந்து எடுத்துட்டு போய் ஆராய்ச்சி பண்றதுக்காக அந்த பொருளை வந்து கைப்பற்றி எடுத்துட்டு போனாங்க. ஒரு ரகசியமான முறையில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. ஒரு காமெடியான விஷயம் அப்படின்னா, ஒரு 40 வருஷம் கழிச்சு, அதாவது 1965 கண்டுபிடிச்சு எடுக்கப்பட்ட இந்த பொருள் வந்து 2005 அந்த நாசா விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, இது சோவியத் ரஷ்யாவோட செயற்கைக்கோள்ல இருக்கிற ஒரு பாகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இருந்தாலும் இது உறுதிப்படுத்துறதுக்கு எங்ககிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படிங்கிற விஷயத்து இருந்துச்சு, ஆனா காணாம போயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்றாங்க. எப்படிங்க இப்படியாப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் எப்படி காணாம போயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க அப்படின்னு மக்கள் யாரும் நம்பவே இல்லைங்க அந்த காலகட்டத்தில். இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போன அமெரிக்கா மக்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கற்பனையா ஒரு கதையில, அதாவது படத்துல தான் இந்த விஷயத்தை பார்த்திருப்பாங்க. ஆனா நேர்ல பார்த்தோம்னா ஆர்வத்தோடு ஒரு பதபதப்போடு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில்.